அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த கர்ம வினைகளோட இந்த பதிவு பற்றி தான் பேச போகிறேன். நேற்று நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கர்ம வினைகள் பற்றி பேச போகிற ஒரு வீடியோ வரப்போகுதுன்னு. அந்த வீடியோ தான் இது. நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ இந்த கர்ம வினைகள் சொல்லும் போது அது 4 படிகள் இருக்குது. ஓகே, முதல் படி இந்த சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா பார்த்தீங்கன்னா முதல் பிறவி, இரண்டாவது, மூன்றாவது. இந்த பிறவிகள் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும். ஓகே, இப்போ இந்த முதல் பிறவியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது உங்கள் கர்ம வினைகள், நல்லதும் கெட்டதும். அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த பழங்கள் வரும். அந்த பழங்கள் என்னென்னா அதான் உங்கள் கர்மம், நல்லதும் கெட்டதும். ஓகேயா? அதனால தான் நான் 2 கலர்ஸ் போட்டிருக்கேன், ஒன்று பச்சை ஒன்று சிகப்பு. ஸோ அது ஃபுல்லாக வளர்ந்து அந்த பழம் வந்து ஃபுல்லாக பழுத்தோன்னு தான் அந்த கர்ம வினைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட எல்லா பிறவிலையும். இதுதான் அந்த சஞ்சித கர்மா, அதோட செடி. ஸோ இந்த செடியிலிருந்து தான் அந்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த சஞ்சித கர்மா வந்து அது வந்து முழு மரம், அந்த மரத்திலிருந்து வர்றது தான் இந்த பிரபரத்த கர்மா. இந்த பிரபரத்த கர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிறவிலையும் இந்த பிரபரத்த கர்மால தான் ஆரம்பிக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்களோட இந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு கெட்ட கர்மா இருக்கு வச்சுப்போம். இந்த கெட்ட கர்மா என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய கடன்கள் வாங்கியிருக்கீங்க எல்லாருக்கிட்டையும். ஆனால் அந்த கடனை நீங்கள் செலுத்துற முன்னாடி நீங்கள் வந்து மரணத்தை அடைஞ்சிட்டீங்க. ஸோ அந்த கடன் வந்து அது ஒரு கர்மா. ஓகேயா? ஸோ அந்த கர்மா வந்து இந்த சஞ்சித கர்மாவில் பழுத்தோன்னே அந்த கர்மாவை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ இந்த பிரபரத்த கர்மாவில் வந்து உங்களோட பிறப்பில் நீங்கள் பிறந்தோனையே நீங்கள் படுறது எல்லாமே கஷ்டம்தான். எல்லா கடனையும் நீங்கள் கட்டி முடிக்கணும். அந்த கடன் வந்து உங்களை தேடி வரும். யாருக்கு நீங்கள் அதை கடன் பட்டிருக்கீங்களோ ஏதாவது ஒரு வகையில் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்கள் முன்னுக்கு நிற்கும் உங்களோட பிறப்பில். இந்த பிரபலத்த கர்மால தான். இப்போ ஒரு கர்மா செஞ்சுருக்கீங்க, இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு நல்ல கர்மா செஞ்சுருக்கீங்க. அது என்ன கர்மானா, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். ஏதாவது ஒரு 2 ஆப்ரேஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஒரு ஆப்ரேஷனில் வந்து அது மரணமாச்சு. ஒரு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் சில பேஷண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து உங்களோட நல்ல கர்மா பெண்டிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட இந்த பிரபலத்த கர்மாவில் வந்து நீங்கள் பிறந்து அந்த கர்மாவை நீங்கள் திருப்பி பூர்த்தி செய்வீங்க. திருப்பி நீங்கள் டாக்டராக தான் வருவீங்க. எந்த செக்டர் டாக்டராகவும் இருக்கலாம், அது மனித டாக்டராக இருக்கலாம், அனிமல் டாக்டர்ஸாக இருக்கலாம், 3 டாக்டர்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் திருப்பி நீங்கள் டாக்டராக பிறந்து வந்து அந்த எந்த உயிர்கள் எல்லாம் போணுச்சோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா உயிர்களையும் நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். அதை காப்பாற்றி முடிஞ்சாதான் இந்த சஞ்சித கர்மால உங்களோட அந்த நல்லதும் கெட்டதும் முடிவடையும். ஓகே, அடுத்தது அகாமி கர்மா. இந்த அகாமி கர்மா பார்த்தீங்கன்னா எல்லா பிறப்புலையும் ஏதாவது வந்து கண்டிப்பாக உங்கள் முன்னுக்கு வந்து நிற்கும். ஒரு பிரச்சனை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பெர்சன்டேஜில் வந்து அகாமி கர்மா வந்து நிற்கும், நல்லதும் கெட்டதும். அதை நீங்கள் தீர்வு செய்யும் போது கரெக்டாக தீர்வு செய்யணும். அதாவது நல்லது செய்வா, கெட்டது செய்வா. நிறையா பேர் கெட்டது செய்யதான் பார்ப்பாங்க. ஓகே, வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, செஞ்சிருவோம். அது அகாமி கர்மா. அது வந்து என்ன பண்ணும், இந்த கிரியமான கர்மாவில் போய் சேர்ந்து புது கர்மாவில் நீங்கள் பிறவி எடுத்து அந்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களோட மரம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே 3 ஸ்டேஜ் தான் போட்டிருக்கேன். ஒன்று படிப்படியாக வரும். அப்போனா படிப்படியாக நீங்கள் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க, ஓகே நான் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடி எவ்வளோ பணக்காரனுங்க நல்லா வசதியாக இருக்கானுங்க, நல்லா சுகசுமாக தான் வாழ்கிறானுங்க, எவ்வளோ கெட்டது பண்ணுறானுங்க. இங்கே பாருங்கள், இந்த கர்ம வினைகள் சொல்லும் போது இந்த பிறப்பில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து மென்டல் டார்ச்சர் ஸ்டேஜஸ். இந்த டார்ச்சர் ஸ்டேஜஸ் வந்து எல்லாருக்கும் வராது. இந்த யார் நல்ல வசதி செல்வாக்கோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த 3 சிம்டம்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தே ஆகணும். மென்டல் ஸ்டேஜஸ், வேர்பலி ஸ்டேஜஸ், வேர்பலி அபியூஸ். 3வது ஃபிசிக்கல் அபியூஸ். நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாய்க்கிறோமோ நம்ம உடம்ப மேக்சிமமாக அதுக்கு ரெஸ்ட் கொடுக்காம அதே பார்க்க போனால் ஒரு டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர். 3 வகையில் இருக்குது. மென்டல் டார்ச்சர், வேர்பல் டார்ச்சர், வாய் மூலியமாக மற்றவங்களை புண்படுத்துறது எல்லாமே.
வாய் மூலியமா புண்படுத்தி எத்தனை பேர் சூசைடும் பண்ணியிருக்காங்க. கண்ணீர்லையும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். 3வது தான் பிசிக்கல். இந்த உடம்பு ஒரு நாள் இவ்வளோதான் வேலை செய்யணும் 8 ஹவர். ஆனால் இந்த உடம்பு என்ன பண்ணுறோம், 15 ஹவர், 18 ஹவர், 20 ஹவர் புழிஞ்சி சக்கையாக்கி சாவடிச்சிடறோம். 3 ஸ்டேஜஸ் நான் சொன்னது. அடுத்தது மனித பிறவியில 6 ஸ்டேஜஸ் இருக்கு, கடவுள் ஸ்டேஜஸ். இந்த கடவுள் ஸ்டேஜ்னு சொல்லும் போது எல்லாரும் எப்போதும் அந்த கடவுளை பிறப்பை பார்க்க முடியாது. அது ஒரு பிறப்போ ஒரு சைன் வரும்போது இந்த கடவுள் பிறப்பு வரும். 2வது வந்து டெமிகாட், பாதி கடவுள் பாதி மனிதன். 3வது வந்து மனித பிறவி. 4வது வந்து மிருக பிறவி. இந்த மிருக பிறவின்னு சொன்னது மிருகம் மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் மிருகமாவே பிறப்பான், அதான் மிருக பிறவி. இந்த மிருகம் என்ன பண்ணுதோ அதே குணங்கள் அந்த மனுஷங்கிட்ட இருக்கும். 5வது பிறவி கெட்ட பிறவி, அதாவது பேய் பிறவின்னு சொல்லுவோம், கோஸ் பிறவின்னு சொல்லுவோம். இவங்களுக்கெல்லாம் மோட்சமே இல்லாம பிறக்கிற முன்னாடியே செத்து போய் பிறப்பாங்க, அதுவும் ஒரு பிறவி தான். 6வது தான் ஈவல் பிறவி, அதாவது சாத்தான் சொல்லுவோம். இந்த 6 பிறவியில மனிதர்களோட அந்த கட்டங்கள் இருக்கு. பிறக்கும் போது இவன் தெய்வ பிறவியா, டெமிகாட்டா, இல்ல மனிதனா, மிருகமா, இல்ல தீய சக்தியா, இல்ல சாத்தானான்னு. ஓகே, நாம் அதை சொன்ன மாதிரி இப்ப இந்த பிரபலத்த கர்மால நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து போன பிறவியில வந்து நிறைய டாஸ்க அவங்க முடிக்க முடியாம போயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, போன பிறவியில வந்து அவர் வந்து பார்க்க போனா மேபி ஒரு பிரிஸ்டா இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு நல்லது செய்யறா இருந்திருக்கலாம். ஆனா அது தொடராம போயிருக்கும். ஒரு காலகட்டத்துல ஒரு கெட்டது நடந்திருக்கலாம் அவருக்கு. அந்த ஜேர்னியை இந்த பிறவியில பிறந்து அவர் மக்களுக்கு திருப்பி நல்லது செய்வார். ஸோ அந்த டைம்லயும் அவருக்கு அந்த அகாமி கர்மா வரும். இந்த அகாமி கர்மா வந்து ஒரு சில சோதனைகள் வரும். அந்த சோதனையில நீ நல்லது பண்ண போறியா கெட்டது பண்ண போறியா, அது நீ தான் முடிவு பண்ணணும். அகாமி கர்மா நல்லது பண்ணா இங்க இருக்கிற இந்த சஞ்சித கர்மால வந்து இந்த கர்மங்கள் எல்லாம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க பண்ற அந்த அகாமி கர்மால வந்து நல்ல செயல்கள் இருக்கு. ஸோ நல்ல செயல்கள் இருக்கும்போது இந்த சஞ்சித கர்மால வந்து எல்லாம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லது கெட்டதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும், நியூட்ரல் பண்ணி எல்லாத்தையும் பாசிட்டிவா ஆக்க பார்ப்போம். அதே அகாமி கர்மால நீங்க நிறைய கெட்டது பண்ணீங்கன்னா எல்லாமே பழுத்து கெட்டதாவே புழு பூத்து நிற்கும். அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். கடைசி இந்த கிரியமான கர்மா. இந்த கிரியமான கர்மா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயசு ஏற 30, 40, 50, 60, 70. ஸோ ஒன்று நம்ம புது கர்மங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், நல்லதும் கெட்டதும். அது எல்லாமே ஒரே பிறவில நம்மளால முடிக்க முடியாது. ஏன்னா சஞ்சிதம் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பிரபலித்த கர்மால. இந்த பிரபலித்த கர்மால பார்க்க போனா இந்த சஞ்சித கர்மால இருக்கிறது பாதி போஷன் நீங்க வந்துடும், நீங்க பிறந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் இந்த மனித பிறவி எல்லாம் சொல்லுவாங்க. மனித பிறவி பார்க்க போனா ஃபுல் ஆஃப் பெயின். ஸ்டேஜ் 1 பெயின். நீங்க பண்ண போன ஜென்மத்து கர்மாவை ஸ்டேஜ் 1 அனுபவிப்பீங்க. ஸ்டேஜ் 2 நீங்க பண்ண போன ஜென்மத்து கர்மாவை நீங்க செட்டில் பண்ணணும். ஸ்டேஜ் 3 அதாவது அகாமி உங்களுக்கு நடக்கும், பட்டு நடக்கும், அதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும். ஸ்டேஜ் 4 பேலன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த ஜென்மத்துல, அது போயிட்டு இந்த மரத்துல போய் சேரும் சஞ்சித கர்மால. ஓகே, இப்ப இந்த கர்ம வினைகள் இப்படி நம்ம நல்லது கெட்டது பண்றோம் லைஃப் ஸ்டைல், அதுதான் அது சஞ்சித கர்மாலேருந்து வந்தது. ஸோ முடிஞ்சா எல்லோருக்கும் நல்லது பண்ண பாருங்க. இதை பத்தி ஒன்றும் மேலும் விவரம் தெரியுமா நீங்க என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னோட கர்ம வினைகளை நான் இப்படி பூர்த்தி செய்யறது, ஏன்னா நான் ஒரு இந்த திசையும் இல்லாமல் இருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்குது, என்னால் எதுவும் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல. எப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் வந்து இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். ஓகே, இது மூலியமா உங்களுக்கு என்ன நடக்கும்? 18 பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. இந்த 18 பெனிஃபிட்ஸ் மூலியமா இது பிசிக்கல் பாடி, வெளியே எனர்ஜி பாடி இருக்கு. உங்க எனர்ஜி பாடி இது ஃபுல்லா சுத்தம் பண்ணிடும். ஸோ எனர்ஜி பாடி உங்களுக்கு ஃபுல்லா சுத்தம் பண்ணோன்னே எப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தா கூட இந்த தண்ணியை பாய்க்கும் போது அவனுக்குன்னு ஒரு தெளிவு கிடைச்சி அவன் நல்லது செய்ய ஆரம்பிப்பான். இது சத்தியமா நடக்கும். எதனால சொல்றேன்னா 1050 கஸ்டமர் டெஸ்டிமோனியல் நான் இதில் எடுத்திருக்கேன். இந்த கிறிஸ்டல் வாட்டர்ல வெல்த்துக்கு, படிப்புக்கு, பிஸ்னஸ்க்கு, நல்லதுக்கு, தீய சக்திகளை வரட்டி விடுறதுக்கு இந்த ஒரு கிறிஸ்டல் வாட்டர் போதும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். +162912273. நான் சத்யசீலன். மலேசியாவில்
18 வெண்டர் எடுத்து செய்கிறாங்க ஹோல் மலேசியா. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் அந்த பிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும்.